வணக்கம். நான் உங்கள் பிகேகே பிள்ளை, லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே. இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். உங்களுடைய தன்னம்பிக்கை மிக முக்கியம். நடங்கள், எப்படி நடங்கள், அப்போதுதான் மிக நல்ல செய்தி நீங்கள் கேட்டதாக நீங்கள் நடந்து செல்லுங்கள். நீங்கள் நடப்பதிலேயே நீங்கள் வெற்றியாளர் என்று எல்லோரும் நினைக்கட்டும். பேசுங்கள், உலகமே உங்கள் வார்த்தைகளை கேட்பதாக. அப்படி பேசுங்கள். அப்படியே வாழ்க்கை உங்களுக்காகவே வரைபடமாக கொடுக்கப்பட்டதாக நடந்து கொள்ளுங்கள். தைரியமான நல்ல ஒரு விஷயங்கள் உங்களுக்கே உரித்தானதாக நீங்கள் காண்பித்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையின் நிஜம் உங்களுக்கு நிழலே கிடையாது என்ற தைரியத்தோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஆற்றல் நீங்கள் நடக்கும்போதே ஒரு காந்தம் போல் ஜொலிக்கட்டும், அனைவரையும் இழுக்கட்டும். எல்லாம் சொல்லட்டும், இவன் திமிரு பிடிச்சவன், இவன் வெட்டி ஆள், இவன் இப்படி. கவலையே படாதீங்க. ஆமாம், திமிரு பிடிச்சவன், ஆமாம் வெட்டி ஆள், இருந்துட்டு போகிறேன். எனக்கு தானே நான் வெட்டி, உனக்கு தான், என்னால் பிரச்சனை ஒன்றும் கிடையாதுல்ல. அப்படி தான் அந்த தைரியம் வேணும் உங்களுக்கு. சில பேர் உங்களை முட்டாள் என்று சொல்வார்கள். அவர்கள் சொல்லி கொண்டு போகட்டும். நீங்கள் முட்டாள் அல்ல. முட்டாளாக இருந்தால் நீங்கள் வாழும் வாழ்க்கை இப்படி வாழ முடியாது. நீங்கள் புத்திசாலியாக இருப்பதால் தான் இந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தேவையான விஷயம் தேவையான போது நடந்து கொண்டிருக்கிறது. எனவே உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில், அடுத்தவன் சொல்ல ஏதும் கிடையாது என்ற நம்பிக்கை கொள்ளுங்கள். நம்ம எப்போவுமே பிரபஞ்சம் சொல்லிகிட்டே இருக்கோம். பிரபஞ்சம் நேற்று கூட 2 பேர் பேசினாங்க. ஒருத்தர் சொன்னாங்க, சில விஷயங்கள் செஞ்சதுனால அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடந்தது. இந்த அஃபர்மேஷன்லாம் பண்ணி, இந்த ப்ரேயர்லாம் பண்ணி கொண்டதுனால அவங்க நிறைய விஷயம் வாழ்க்கையில் நடந்தது, நல்லா இருக்கேன் அப்படின்னு. இன்னொரு பொண்ணு பொள்ளாச்சி ஒரு பக்கத்து வில்லேஜ்லேருந்து, பேர் ரேணுகா, அவங்களோட வெற்றி கதையை சொன்னாங்க. அம்மா, நீங்கள் சொன்னபடி அஃபர்மேஷன் எழுதினேன், அவங்க வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறேன்ருக்காங்க, உங்களுக்கு போட்டு அனுப்புகிறேன். நான் இப்போ அப்புறம் டிசைனர் டிப்ளமா வாங்கினேன், வெறும் டெய்லராக தான் இருந்தேன். இப்போ நான் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ட்ரெஸ் தைச்சு அனுப்புகிறேன். எங்கேருந்து வந்தது? நான் 1 வருஷமாக தான் இந்த வீடியோ போட ஆரம்பித்தேன், அதுக்கு முன்னாடி போடலை. இந்த 1 வருஷம் 6 மாதத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய மாற்றங்கள் நானா காரணம்? நிச்சயம் கிடையாது. அவரவர்கள் விதியை நீங்களே எப்படி மாற்றி அமைத்துக் கொள்கிறீர்களோ உங்களை பொறுத்து தான். பிரபஞ்சம் உங்கள் சொன்ன பேச்சை கேட்க வேண்டும் என்றால், பிரபஞ்சம் நீங்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்க வேண்டும் என்றால், பிரபஞ்சம் நீங்கள் கேட்டதெல்லாம் உங்களுக்கு தர வேண்டும் என்றால் சில வழிமுறைகள் இருக்குது. அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். உங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்த சரியான வார்த்தைகள் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அடுத்தது என்னென்னா, சுற்றி நடப்பவனை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணணும், பார்த்துட்டே இருக்கணும். எது உங்களுக்கு தேவையோ அவற்றை மாத்திரம் நீங்கள் ஈர்த்து கொள்ள வேண்டும். எழுதுவது, பேசுவது, நடப்பது, உடலின் பாடி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க, உடலின் நடைமுறை, நடந்து கொள்வது. ஒரு தைரியத்தோடு ஒரு சபைக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா, நிமிர்ந்து போனீங்கன்னா, ஒரு தெளிவான மனசோட போனீங்கன்னா எல்லாரும் திரும்பி பார்த்து உங்களை என்னன்னு கேட்பாங்க. உங்களுக்கு ஒரு மரியாதை கூடும். அப்படி இருக்கும் பட்சத்தில் கைத்தேற வேண்டும். தொடர்பு திறன் வளர்க்க வேண்டும். அப்போது தான் தொடர்பு திறன் என்ன? எல்லாரோடையும் பேசுறது, கொள்வது. ஒருத்தர் ஐ கான்டாக்ட் வந்தோடனே கண்ணை பார்த்து தான் பேசணும் ஒழிய மூஞ்சி எங்கேயும் பார்த்து சைடில் திரும்பி அட்டென்ஷன் வேறு இடத்துக்கு மாற்றி பேசவே கூடாது. யாரை பார்த்தாலும் கண்ணை பார்த்து பேசுங்க. அது ரொம்ப முக்கியம். கண்ணை பார்த்து நீங்கள் பேசும் பட்சத்தில் உங்களுக்கு அவர் உடனடியாக பதில் சொல்லியாக வேண்டும். இதெல்லாம் முக்கியமான விஷயம். பிரபஞ்சம் அதோட வேலை செஞ்சுட்டே இருக்கு. ஆனால் உங்களுடைய ஆட்டிடியூட், உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய எண்ணம், நீ மற்றவரோட பழகும் தன்மை எல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது டோட்டல் ரிசல்ட், மொத்தமாக சேர்ந்த ஒரு பதில் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இதுதான் நீங்கள் செய்ய வேண்டும். ஒருவரை பார்க்கும் பட்சத்தில் இவன் நல்லவர் கெட்டவர் என்ற விஷயம் உங்களுக்கு தெரிகிற அளவுக்கு உங்களுடைய மனநிலையை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். உணர்வுகளை உங்களதாகட்டும் அடுத்ததாகட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது தான் அடுத்த
ஸ்டெப்புக்கு, அடுத்த படிக்கு, அடுத்த விஷயத்துக்கு உங்களால் போக முடியும். உறவு மேம்படும் சக்தி உங்களிடம் ஏற்படும். தேவை இதுதான் என்று நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். என்ன தேவைன்னு மாத்திரம் தீர்மானிக்க வேண்டும். எல்லார்கிட்டையும் எல்லா விஷயம் பேசிட்டு அப்படி பண்ணக்கூடாது. தேவையான அளவுக்கு அளவாக பேசுங்க. உங்கள் மரியாதை ஜாஸ்தியாகும். அப்படி ஆகும்போது அமைதியாக இருக்க வேண்டும். மிக கடுமையான சுச்சுவேஷனில் கூட நான் இப்போவும் சொல்லியிருக்கேன், எதிராளி கண்டபடி பேசினா வெறும்னு அப்படி பார்த்துருங்க. கண்ணை திறந்து, நல்லா கண்ணை திறந்து அப்படியா, அவ்வளோதான். எதிராளிக்கு அவனுடைய கோபத்துக்கு நீங்கள் உங்களால் சக்தியை கொடுக்காதீங்க. உங்கள் எனர்ஜியை அவங்க கூட ஷேர் பண்ண. நீங்கள் அதுக்கு பதில் சொன்னாதான் அவனுடைய கோபத்துக்கு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், மதிப்பு கூடும். அதனால் நீங்கள் பதிலே சொல்லாதீங்க. அமைதியாக இருந்து கொள்ளுங்கள். புரிந்து கொண்டு உணர்வுகளை நிர்வகிக்க வேண்டும். உணர்வு எப்படி நிர்வகிக்கணும்? சரி, கோபம் வரும் சொல்லிட்டாரு, எனக்கே கோபம் வரும். அப்படியா, சரி பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள், பார்ப்போம், நான் அப்புறம் பேசுகிறேங்க, இப்போ எனக்கு டைம் இல்லை, சாரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். அதுதான் நீங்கள் செய்யணும். பேசாமல் சாரி அவ்வளோ ஒரு பெரிய விஷயம். சாரின்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் பேச முடியாது. தனியாக உட்காந்து இதுக்கு என்ன பதில் சொல்லணும், எப்படி பதில் கொடுக்கணும், ஆக்ஷனா ரியாக்ஷனா? நோ ரியாக்ஷன், ஒன்லி ஆக்ஷன். அதுதான் உங்களை மனநிலையை தெளிவுபடுத்தும். எதுக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறேன்? பிரபஞ்சத்துக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? நீ கோவப்பட்டு, தாவப்பட்டு, சண்டைப்பட்டு, பதில் சொல்லி எதிர்த்து அப்படின்னு பண்ணும்போது உன்னுடைய மனநிலை அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த கொதிக்கிற மனநிலை நரம்புகள் மூலமாக இதயத்தில் இதயத்திலிருந்து மூளைக்கு சென்று ஆழ்மனம் சென்று பிரபஞ்சத்தில் எதிரொலிக்கும். அதனால தான் சொல்கிறேன், கோபப்படாத, ரியாக்ஷன் காமிக்காத, வேணாம், நமக்கு அது வேணாம் அப்படின்னு சொல்கிறேன். உங்கள் உடலும் மனமும் பெரிய சொத்து. இந்த ஆன்மா குடியிருக்கும் இந்த உடல் எங்கேயோ ஒரு சூட்சும அறையில் நம்மிடம் கடுகளவு இருக்கின்ற இந்த ஆன்மா, அது தங்குவதற்கு இவ்வளோ பெரிய உடல், அதன் நலம், இந்த மனம் எல்லாமே ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும்போது நல்ல உணவை சாப்பிட வேண்டும். கோவத்தை, பொறாமையை, மனத்தாங்கலை, ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துவிடு. அந்த நேரத்தில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கவே முடியாது. டென்ஷன் இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது. ஆனால் எடுத்து உரைக்கிச்சு, நான் நல்லா இருக்கணும், சாப்பிட்றேன்னா நல்லா சாப்பிட்ணும், நல்ல உணவு, பிடித்த உணவு, அதே நேரம் உடலுக்கு நலன் படைக்கும் உணவை சாப்பிடும். நன்றாக சுவாசிக்க வேண்டும். நல்ல உடல் இருந்தால் தான், உடல் உபாதையெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் நாம் பிரபஞ்சத்தோடு உறவாட முடியும். இல்லாட்டி பிரபஞ்சத்தோடு உருவாடுறது நமக்கு கட்டாயிடும். ஏன்னா வலியில் வேதலையும் அதை சொன்னால் பிரபஞ்சம் ஜாத்தி தான் வலியாக்கி விட்டுரும். புரிஞ்சுதான்? அதனால் உடல் நலம் பேண வேண்டும். நிறைய விஷயங்கள், ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா அதுக்கு 10 சொல்யூஷன் இருக்கும், நமக்கு தான் தெரியாது. அந்த சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். அவுட் ஆஃப் பாக்ஸ் அப்படிம்பாங்க இங்கிலீஷில். அதாவது சாதாரணமாக இட்லி தோசை சாப்பிட்றோம், திடீர்னு மார்னிங் ஒரு புது விதமான டிஃபன் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல, சாப்பாடு வயிறு பசி உடங்கள். அதே மாதிரி தான் எண்ணங்கள் புதுவிதமான விடைகளை கொண்டு வர முயற்சி செய்ய வேண்டும். அப்படி பண்ணும்போது எல்லாரை போலையும் இல்லாமல் உங்களுடைய விடை நிச்சயமாக நல்லவற்றை உங்கள் பால் இருக்கும். அது ஒர்க் பண்ணுற விடையான்னு பார்க்கணும். அது வேலை செய்கின்ற விடையா, நம்மளுடைய பிரச்சனை அதனால் முடிவுக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அதை செய்யணும். நாம் இருக்கும் சூழலை தாண்டி ஒரு நல்ல உலகத்தை சிருஷ்டிக்க வேண்டும். இந்த சூழ்நிலை இப்படி இருக்கும், இப்படி தான் அப்படின்னு சொல்லும்போது வேறு விதமாக யோசனை பண்ணி நம்ம சூழ்நிலை எப்படி சரி பண்ண முடியும்? நம்ம இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சு, ஒரு ஊதுவத்தி ஏதோ ஏற்றி வச்சு, ரூம் ஸ்ப்ரே போட்டு அப்படியே உட்காந்து பாருங்களேன். சில்லுன்னு ஒரு கண்ணாடி கிளாஸில் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு உட்காருங்க. இல்லை நெல்லிக்காய் மோர் சாப்பிடுங்க. ஏதோ ஒன்று அந்த சூழலை மாற்றுங்க. சோஃபாயை மாற்றி போடுங்க, செருப்பு அந்த பக்கம் வைங்க, இது இந்த பக்கம் போடுங்க. அந்த மாதிரி சூழலை அடிக்கடி மாற்றிக்கொண்டு ஒரு தினம் பழகிடுச்சுன்னா அப்படியே இந்த சோஃபா இங்கே தான் இருக்கும், இது அப்படி தான் நாம் இங்கே தான் இருப்போம். ஒரே நிலையில், ஒரே யோசனையில், ஒரே விதமாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் அதில் சந்தோஷம் வராது. கொஞ்சம் புதுமை, கொஞ்சம் ட்விஸ்ட்டு, கொஞ்சம் புதுசாக
ஒன்றும் முடியலையா வீட்டுக்குள்ளே சுற்றி பாருங்கள். எதெல்லாம் துடைக்க முடியுமோ, எதெல்லாம் நீட்டாக வச்சுக்க முடியுமோ, எதெல்லாம் அழகாக பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. அந்த சூழலை மாற்றி மாற்றி வரும்போது மனதில் உற்சாகம் ஏற்படும். உற்சாகம் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்? அப்படியே ஆழ்மனம் சென்று விடும் நம்முடைய எலக்ட்ரோ மேக்னெட் வேவ் மூலமாக. புரிந்ததா? அதுவும் அதிமுக்கியம் பிரபஞ்சத்தை நீங்கள் ஆள்வதற்கு. நம் வாழ்க்கையும் அதன் நேரமும் விலை மதிப்பற்றது. இந்த செகண்ட் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், இந்த செகண்ட் எனக்கு திரும்பி வராது. இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இந்த வினாடி உங்களுக்கு திரும்பி வராது. அப்படி இருக்கும் பட்சத்தில் தேவையற்ற சங்கதிகளை பார்க்காதீர்கள், கேட்காதீர்கள். நல்ல விஷயங்கள் மாத்திரம் உங்கள் கண்ணுக்கு தென்படட்டும். அதை மாத்திரம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள். நல்ல விஷயம் மாத்திரம் சூஸ் பண்ணுங்கள். சாய்ஸ் உங்களுது. உங்களுக்கு தான் செலக்ட் பண்ணுற, எடுக்கிற, விரும்புகிற விஷயத்தை தேர்ந்தெடுக்கின்ற ஒரு சக்தி இருக்குது இல்லையா? அதனால் நீங்கள் அதை கொண்டு நல்ல விஷயங்களை மாத்திரம் தேர்ந்தெடுங்கள். உங்கள் நலம் பயக்கணும், உடல் மனம் நலம் பயக்கும் விஷயங்களாக தேர்ந்தெடுங்கள். நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நான் நிறைய அஃபர்மேஷன் எழுதுறேன், நான் இதை அது பண்ண நடக்கவே இல்லைன்னு. நான் கூட நிறைய அஃபர்மேஷன் எழுதுறேன். 4:30 மணிக்கு எழுந்து அஃபர்மேஷன் உட்காந்தேன். ஆல்மோஸ்ட் 5:30, 6 ஆகிடும் எனக்கு அஃபர்மேஷன் எழுதி முடியறதுக்கு. அத்தனை விஷயங்கள் நான் எழுத வேண்டியிருக்கு. நான் வந்து சோர்ந்தே போகிறது, ஆனால் எனக்கு நிச்சயம் நடக்கும் தெரியும். விடாமுயற்சி விஸ்வரூப வளர்ச்சி, அது மாத்திரம் நினைவு வச்சுக்கோங்க. விடாமுயற்சி ரொம்ப முக்கியம். சோர்த்து போகும், நடக்கும். ஒவ்வொரு தடவை எழுதும்போது சொல்லி தானே எழுதுறீங்க. அப்போ அது நடக்கும்ன்றது நீங்கள் நம்பணும். நீங்கள் நம்பும்போது அது தானாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நடக்கும். எனக்கு இத்தனை பேர் நடந்திருக்கேன். கிட்டத்தட்ட 27,500 பேர் இருக்காங்க. அது அட்லீஸ்ட் ஒரு 5,000 பேருக்கு நடந்துருச்சு இல்லை? 5,000 பேர் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்களே, இது முடிஞ்சுது, இது நடந்தது, நல்லது நடந்தது. ஒருத்தர் சொன்னாங்க, என் மூதாதையர் செல்வம் எனக்கு கிடைத்து விட்டது. நான் எதிர்பார்த்து கொண்டே இருந்தேன், வேண்டிக் கொண்டே இருந்தேன், அஃபர்மேஷன் எழுதேன், எனக்கு கிடைச்சிருச்சு. எப்படி கிடைச்சிது? நான் கொடுத்தேனா? இல்லை, பிரபஞ்சம் அவர்களுக்கு கொடுத்து விட்டு. உங்களுடைய அசையாத நம்பிக்கை, விடாமுயற்சி, இதில் தான் உங்களுடைய விஷயங்கள் இருக்குது. என்ன பண்ணோம் சொல்லிக்க, சும்மா பாவம். நாம் வந்து கரெக்டாக நம்மளுடைய எண்ணங்கள், வார்த்தையை தேர்ந்தெடுக்க வேண்டும். சூழ்நிலையை பார்த்து நமக்கேற்றவாறு மாற்றிக்கொள்ள வேண்டும். உணர்வுகளை உணர்ந்து நல்லவரும் கற்றவை தேர்ந்தெடுக்க வேண்டும். அடுத்தவர் சொல்வதை கவலைப்படக்கூடாது. உடல் நலம் பேண வேண்டும். மன வளர்ச்சி பெற வேண்டும். புதியதாக எண்ணங்கள் கொண்டு வர வேண்டும். முயற்சி விடாமுயற்சியாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக இது நடக்கும் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும். எது முக்கியமோ உங்கள் வாழ்க்கையில் அதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். எல்லா விஷயம் தேவை கிடையாது. எல்லா விஷயம் காதில் கேட்டு விட்டுடலாம். ஆனால் உங்களுக்கு தேவையான விஷயம் நீங்கள் கவனம் செலுத்த அது பிரபஞ்சத்தை அடைந்து உங்களுக்கு வந்துவிடும். சோர்ந்து விடாதீர்கள். புரிந்ததா? ஓகே. இப்போ ஒரு சின்ன பரிகாரம். ஒரு சின்ன மண் சட்டி, புது மண் சட்டி எடுத்துக்காங்க. இந்த வார கடன் வாங்கிறதுக்கு மண் சட்டி எடுத்துட்டு அதில் பச்சை கற்பூரம், அப்புறம் வந்து ஒரு 21 தனியா, 21 தனியா இல்லை 24 தனியா, 24 தனியா எடுத்து அதில் போடுங்க. நெருப்பை கொளுத்தி விட்டுடுங்க. கொளுத்தி விட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அதில் அது வந்து ஃபுல்லாக எரிஞ்சோடனே ஒரு கருப்பு மை இருக்கும். அந்த மையை எடுத்து உங்களுடைய வலது கை விரலால், மோதிர விரலால், யார் உங்களுக்கு நகை தரணும், அவங்க பேர், தர வேண்டிய நகையின் மதிப்பு, இதெல்லாம் எழுதணும். அந்த கருப்பு மையில் எழுதிட்டு, இதை எங்கேயோ படித்தேன் நான், அதை அவங்களுக்கு சொல்லிட்டு, அது எழுதிட்டு திரும்ப அதே பானையில் போட்டு எரிச்சிட்டு மூடிடணும். அது ஃபுல்லாக எரிஞ்ச உடனே தண்ணியில் கொண்டு போய் கரைச்சிடணும். யார் கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும், என்ன கொடுக்கணும் அப்படின்றது எடுங்க. இது ஒரு சின்ன பரிகாரம். இந்த அமாவாசை கூட வீட்டில் பூசணிக்காய் சுற்றி போடுங்க. அமாவாசை கூடிய விரைவில் வருகிறது. வீட்டில் பூசணிக்காய் சுற்றி போடுங்க. மத்தியானம் 12 மணிக்கு ஒரு பூசணிக்காய் சுற்றி, ஆனால் தயவுசெய்து ரோட்டில் உடைச்சிட்டு ஓரமாக தள்ளிடுங்க. ஏன்னா பைக் ஏதாவது வந்தால்
அதில் அடிபட்டுடும். இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.